டே 2 பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ டே 3ல என்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டே 3ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அதிக ரன்னை கொடுத்து டப்பு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா சடனாக சிராஜ் கையில் 2 விக்கெட்டை விட்டு அவங்க பெவிலியன் திரும்புறதுனால இந்தியாவுக்கு சாதகமாக போச்சு. இப்போ என்னன்னா சிராஜ் இதே ஃபார்முக்கு வருவார், ஏன்னா பும்ராவோட சுமையை குறைப்பாரான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 2 விக்கெட்டு போட்டது போது அப்படின்னு சொல்லி போயிட்டாப்புல. பட் அவர் விக்கெட்டை யார் எடுக்கிறது அப்படின்னா அது யார்? ஹேரி ப்ரூக். அதாவது ஒரு எண்டில் எல்லாரும் விக்கெட்டை அவுட் ஆகி பெவிலியன் திரும்புகிறப்போ ஹேரி ப்ரூக் மட்டும் நான் நின்று அடிச்சே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா T20லையும் ODIயில் இவர் தான் ஒயிட் பால் கேப்டன். பட் ரெட் பாலில் இவர் வந்து ஒரு கேப்டன் இல்லாட்டி ஒரு பிளேயரை நல்லா பங்களிப்பை கொடுக்கணும் பென் ஸ்டோக்ஸுக்கு, அப்படி தான் நினச்சி வந்து அடி போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருந்தார் இந்தியன் பவுலர்ஸை. பட் திடீர்னு பிரதீஷ் கிருஷ்ணா வீசின பாலில் ஜடேஜா சாய் சுதர்சன் 2 பேரும் செம்மையாக ஒரு கேட்சை பிடிச்சாங்க. அதாவது 99 ரன்னில், அதாவது சதம் அடிக்காமல் 99 ரன்னில் அவுட் ஆகிறது ரொம்ப படுமோசமான ரெக்கார்டாக இருக்கும். அதை தான் ஃபீல் பண்ணுறாரு ஹேரி ப்ரூக்கும். ஏன்னா இவர் 0 ரன்னுக்கு ஒரு கேட்ச் ட்ராப் விட்டாங்க, 46ல் ஒரு கேட்ச் ட்ராப் விட்டாங்க, 62ல் ஒரு கேட்ச் ட்ராப் விட்டாங்க. பட் இது 99மா இதில் வந்து விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிரதீஷ் கிருஷ்ணாவுக்கு ஒரு லக்கான ஒரு விஷயம் நடந்திருக்குது. பட் பின்னாடி வந்து கிறிஸ் வோக்ஸ் ஒரு ரெண்டில் நல்லா ஆடிட்டு இருந்தாலும் ஜேமி ஸ்மித் பெவிலியன் திரும்பி வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் பிரைடன் கார்ஸ் அவரும் வந்து எஸ் அ பவுலராக நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன், டெய்லண்டராக நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன். பட் அவரையும் தூக்கி விட்டார் பும்ரா. ஒரு விக்கெட் வேணும்னா பும்ரா, ஒரு ஓவர் கண்டெயின் பண்ணாலும் பும்ரா, ஒரு ரன் அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது பும்ரா, ஒரு மெய்டன் ஓவர்னா பும்ரா, எல்லாத்துக்கும் பும்ராவை கொண்டு வந்த சுப்மன் கில் இவர் இப்படியே யூஸ் பண்ணார்னா இவர் 5 டெஸ்ட் ஆடுவாரான்னு தெரியல. கடைசியாக கிறிஸ் வோக்ஸுக்கும் நல்லா ஆடிட்டு இருந்தார் 38 ரன்ஸில், நல்ல ஒரு நிதானமான ஆட்டம். பட் அவரையும் ஏற்கரை போட்டு பும்ரா தூக்கி விட்டாப்புல. பும்ரா பும்ரா இவர் தான் வேற மாதிரி அல்ட்ரா லெஜண்ட் பிளேயரு பும்ரா. ஏன்னா பும்ரா இல்லைனா வெளிநாட்டு மண்ணில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது பவுலிங்கில். பட் இருந்தாலும் ஹேரி ப்ரூக் ஒரு கட்டத்தில் நல்லா ஆடி பவுலிங் போனார். அதுக்கப்புறம் பும்ரா 5 விக்கெட்டை எடுத்து இங்கிலாந்து மண்ணிலே நான் வைக்காத கால் தடமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சேனா கண்ட்ரினாலே பும்ரா என்று கால் தடத்தை பதிச்சிருக்கிறாப்புல. என்னாமா பவுலருங்க, ஒரு லெஜெண்டரி பவுலருங்க. இவர் இறங்குற ஸ்டேடியத்தில் விக்கெட் எடுக்காத இடமே இல்லை. 5 விக்கெட்டுங்கிறது இவருக்கு வேற மாதிரி அல்வா சாப்பிட்ற மாதிரிங்க. 5 விக்கெட் அசால்ட்டை எடுத்து இந்தியன் டீமுக்கு எப்போவுமே ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் வே அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இவர் பாதையில் தான் எல்லோரும் போகணும் பவுலர்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸு. என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸுங்க, வேற மாதிரி தரமான சம்பவம். அதுக்கப்புறம் இந்தியா செகண்ட் இன்னிங்ஸை தொடங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இங்கிலாந்து 465க்கே ஆல் அவுட் ஆகி இந்தியா லீட் பை 6 ரன்ஸு இங்கே ரொம்ப பேசப்படுது. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்கிலே ஜெய்ஸ்வால் அவுட் ஆகி பிரைடன் கார்ஸுக்கு பெவிலியன் திரும்பினால KL ராகுல் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியே ஆகணும். ஏன்னா ஒரு சீரியன் கிரிக்கெட்டர் ஆல்ரெடி 42 ரன்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவுட் ஆகி பெவிலியன். இந்த சீரீஸில் இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே இவர் செஞ்சுரி மிஸ் அவுட் ஆகக்கூடாது, அடித்தே ஆகணும் அப்படின்னா அவருக்கு உறுதுணையாக நின்ன சாய் சுதர்சன் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாப்ப. சாய் சுதர்சன் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் டக் அவுட் ஆனாலும் செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தே ஆகணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் என்னமோ டக்கு தான் பென் ஸ்டோக் கட்டி தூக்கி விட்டார். பட் செகண்ட் இன்னிங்ஸில் நம்மளோட பங்களிப்பை டீம் இந்தியாவுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு KL ராகுல் சீனியர் பிளேயர்கிட்ட நின்று செம்மையாக ஆடிட்டு இருந்தார். ஆனால் மட்டும் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். டே 3 முடிவில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 90க்கு 2 விக்கெட்டை விட்டுட்டாங்க. KL ராகுல் 47 ரன்னில் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆடிட்டுருக்காரு. பட் இந்தியா லீட் பை 96 ரன்ஸு. இதில் என்ன கவலைக்கடனா சாய் சுதர்சன் செகண்ட் இன்னிங்ஸ்லும் ஆடல, 31 ரன்னுக்கு அவுட் ஆகி பெவிலியன் திரும்ப மறுபடியும் சாய் சுதர்சனை தூக்கினது பென் ஸ்டோக்ஸ் தான். டே 3 முடிவில் இந்தியா இந்த நிலைமையில் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.